ஹலோ கைஸ், நம்ம ஒரு வழியா வந்து ரேக் செட்டப் பண்ணி முடிச்சிட்டோம். பட் நம்ம என்னன்னா ஃபிஷ் டேங்க் ஆக்சுவலாக பிளான் பண்ணி தான் இந்த ரேக் செட் பண்ணோம். பட் என்ன ஒரு திடீர்னு ஐடியானா வந்து ஃபிஷ் டேங்க் பதில் நம்ம வந்து ஏன் பேட்ஸ் பற்றி ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ வந்து இங்கே நம்ம கேஜ் ரெடி பண்ணி நம்ம காக்டெயில்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்ரிக்கனு, லவ் பேர்ட்ஸு, ஃபிஞ்சஸ் எல்லாமே வந்து இதில் விடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா, ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. பட் எனிவேஸ் ரேக் வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளோட ஸ்மார்ட் பேர்ட்ஸ் அண்ட் அக்வாரியம். ஸோ வந்து நம்ம ஃபிஷஸ்லாம் இங்கே வந்து கொஞ்சம் சீப் ரேட்லையும் கிடைக்கும், அதே டயத்துக்கு ஹெல்த்தியாகவும் கிடைக்கும். ஸோ யாருக்கா வேணா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட இப்போ இருக்க அவைலபிளாக இருக்க ஃபைட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம கிட்ட வந்து நம்ம லாஸ்ட்டாக ஃபைட் எடுத்திருந்தோம். பட் நான் அதை போய் தனியாக வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து போடல. ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நம்ம தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மகிட்ட என்னென்ன ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஃபைட்டில் அப்படின்ற பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பீசஸ் கிட்ட தான் இருக்குது. அது போக வீடியோவில் கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு ப்ரீடிங்க்கு மேல் வந்து நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஃபைட்டை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ரீடிங்கான மேல் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் அதையுமே இந்த வீடியோவில் கடைசியில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னா வந்து நம்ம ப்ரீடிங் பண்ண போகிறோம். அதுதான் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே பியூர் கலர்ஸ். இதெல்லாம் பியூர் ரெட்டு, செம்மையாக ஆக்டிவான இருக்குது. ஸோ யாருக்கா வேணும் அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நல்லா பியூர் ரெட் கலராக இருக்கும் பார்க்க. உங்களுக்கு மேலே டாப் வியூலையும் காட்டியிருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி பியூர் ரெட்டு, பியூர் ஒயிட்டு, பியூர் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் வந்து சூப்பராக, ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி அட்ராக்டிவாக பிடிக்கும். ஸோ யாராவது இந்த மாதிரிலாம் ஃபைட் வந்து வச்சிருக்கேன், ப்ரீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து நமக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இப்போ ரெகுலராக போகிற வீடியோஸ் வரும். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து பியூர் பிளாக் வித் வந்து எல்லோ கலர் டெயில் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். ஃபைட்டர்ஸ் வந்து நமக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு. நமக்கு வந்து அதுக்கு அட்ராக்ட் ஆகாத ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு. நம்ம பார்க்கணும், வேடி பார்த்து இருக்கலாம். மற்ற மீனை கம்பேர் பண்ணும்போது ஃபைட்டருக்குனே தனி லவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா அந்த லெவலில் வந்து ஃபைட்டர் வந்துருக்கும். ஸோ அதுலேயுமே க்ரௌன் டெயில் இருக்கு, நிறைய இருக்கு, நீமோ கேண்டி இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இனிமே தான் எடுப்போம். ஸோ அதையுமே பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபைட்டர் கலெக்ஷன் வந்து இப்போதைக்கு ஒரு 10 பீசஸ் அவைலபிளாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து நமக்கு ப்ரீடிங்கான மேல் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து பவுலில் பீட்டா பீஸ் இருக்கா. ஸோ நம்ம என்ன பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் நெஸ்டிங் வந்து, அதாவது பபுள்ஸ் வந்து எது ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் ஃபிஷஸ் எடுத்து பார்க்குறீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து அது பபுள்ஸாக இது பண்ணியிருக்கும் நிறையா. இதில் உங்களுக்கு நான் லாஸ்ட் அதை ஆட் பண்ணியிருப்பேன், எப்படி இருக்குன்றத சாம்பிள் வந்து காட்டியிருக்கேன். ஸோ நம்ம அந்த மேல் ஃபிஷ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் ப்ரீடிங்க்கு. ஸோ நிறைய பேர் வந்து நமக்கு ப்ரீடிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நமக்கு இங்கே கடைக்கு வந்தவங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் அப்படி ஒரு பிளானு. ஸோ வீடியோ கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டன் நமக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ரெகுலராக போகிற வீடியோஸ் வந்து தெரியும். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குற மெயில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மெயில். இது ஏன் இந்த ஃபிஷ் செலக்ட் பண்ணோம், எவ்வளோ கலர்ஸ் இருக்கும்போது ஏன் நம்ம இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து, நான் உங்களுக்கு அந்த பவுல் எடுத்து காட்டுறேன். பவுலுக்கு மேலே உங்களுக்கு நெஸ்டிங் பவுல்ஸாக தெரியும், தான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லாகவே பபுள்ஸாக கட்டி வச்சிருக்கு. ஸோ அந்த மேலெலாம் அவங்க பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே வந்து பபுள்ஸ் இருக்கா. ஸோ இதனால தான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரீடிங் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் இப்படி இருந்துச்சுன்னா. ஸோ அதனால தான் நமக்கு மெயினாக சூஸ் பண்ணுறது. இப்படி இருக்கிற மெயில் வந்து மேக்ஸிமம் உடனே நான் வந்து அதுக்கு ப்ரீடிங் ஸ்டார்ட் ஆயிடும். நார்மலாக வந்து நீங்கள் இப்படி இல்லாமல் ஹெல்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம விட்டோம்னா அது நெஸ்டிங் கட்டுறதுக்குள்ளே வந்து ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனாலவே இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுறது நமக்கு ஒர்க் ப்ரீடிங் வந்து ஈஸியாகிடும் நமக்கு. அதனால தான் அப்படி செலக்ட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்க்குற மெயில் தான் வந்து நமக்கு சூஸ் பண்ணியிருக்க மெயில். செகண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதுக்கான நம்ம வந்து பியூர் ஒயிட் கலர் வந்து ஃபீமேல் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அதையுமே வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய கலர்ஸ் இருக்குது. எனக்கு வந்து அந்த ஒயிட் ப்ரீட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க மெயில் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்க மெயில். ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேங்க்கு தேவை. டேங்க் இவ்வளோ பெரிய டேங்க் தேவைன்னு சொல்லலாம், இல்லை இதை விட கொஞ்சம் சின்ன டேங்க்கும் ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏற்கனவே ஃபிஷஸ் வச்சுருக்கோம்ல, அந்த இதில் வந்து கொஞ்சம் பாக்டீரியாஸ் நிறையா இருக்கும். ஸோ வந்து அந்த தண்ணி நாங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல தண்ணியும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ரெண்டுமே மிக்சிங் இருந்தால் தான் கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்குன்றதுனால நம்ம ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ 2-3 டேங்க்ல தான் நான் மிக்ஸ் பண்ணி தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அந்த ஆல்கே வந்து ஃப்ரெஷ் தண்ணியில் கம்ப்ளீட்டாக விட்டால் ஃபிஷஸ் வந்து கொஞ்சம் சர்வைவ் ஆக கஷ்டப்படுன்றதுக்காக இது வந்து கொஞ்சம் அதுக்கு நேச்சுரல் என்விரான்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி பண்ணிக்கிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி ஏற்கனவே ஃபிஷ் டேங்க் வச்சிருக்கீங்கன்னா அதில் இருக்க தண்ணி எடுத்து கொஞ்சம் ஊற்றிட்டு அது நார்மல் ஃப்ரெஷ் தண்ணி வந்து ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம டேங்க் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நம்ம ஃபிஷஸ் வந்து நம்ம இதில் விட்டால் போதும். டேங்க்ல வந்து ஃபுல் தண்ணி ஊற்றக்கூடாது. நம்ம வந்து ஒரு பாதி லெவலில் மெயின்டைன் பண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்க அந்த மேல் பீட்டா வந்து நம்ம வந்து இப்போ உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து மேல் பீட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ஃபீமேல் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. மேல் பீட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் மூவ் பண்ணுற மாதிரி விட்டுட்டு முதல்ல தண்ணி லெவல் வந்து கரெக்டாக பார்த்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஏன்னா அதிகமாக விட்டோம்னா அது பபுள்னஸ் கட்டினா அது கொஞ்சம் கஷ்டம். ஸோ வந்து நமக்கு ஒரு லெவலில் வந்துட்டு விட்டு இது மெயினாக வந்து ஏன் பாதி லெவல் வாட்டர் வைக்கிறோம் அப்படின்னா, அது எக்கு வந்து கீழே வந்துட்டா டக்குன்னு எடுத்து கொண்டு போய் மேலே நிப்பாட்டிடும். நீங்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ் விட்டிங்கன்னா எக் எடுக்க கஷ்டப்படும். ஸோ அதனால தான் அப்படி நம்ம பண்ணுறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு மேல் பீட்டா விட்டாச்சா, நெக்ஸ்ட் நம்ம இப்போ வந்து ஃபீமேல் பீட்டா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க ஃபீமேல் பீட்டா வந்து ஒயிட் கலர் வந்து டம்போயர். ஸோ இது வந்து நமக்கு கொஞ்சம் கிராஸ் பீட் பண்ண போகிறோம். நமக்கு எப்படி வருதுன்னு போக தான் தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா ஹேட்ச் ஆயிரும்னு நினைக்கிறேன்.
பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது நெக்ஸ்ட் ஹேட்ச் ஆச்சா இல்லையான்றது நம்ம இனிமே தான் செக் பார்க்கணும். மேபி வந்து தேர்டு பார்ட் 3 வீடியோ வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் அதையும் நான் என்னன்னு பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து ஃபீமேலை வந்து நம்ம என்ன டேரெக்டாக உள்ள இன்ட்ரோ பண்ணாமல் நம்ம கையில் வச்சிருக்க அந்த பவுல்லே வச்சு உள்ளதுக்கு வச்சிட்டோம். ஸோ எதனால அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு மேல் வந்து ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் பவுலு வாட்டர் கேன் நீங்கள் எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நம்ம நெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ அதாவது மேல் வந்து அது ஃபீமேலை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஆனால் அதை வந்து இது பண்ணக்கூடாது, டச் பண்ண முடியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் கேன் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா மேல் பீட்டா வந்து ஃபீமேலை நல்லா அட்ராக்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா பபுள் நெஸ்ட் வந்து நிறையா கட்ட ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ உங்கள் வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றது. மேல் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் போயிட்டு ஃபீமேலை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வந்து அதோட பிஹேவியர். இப்படி பண்ணால் தான் வந்து அது ப்ரீடிங் ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஃபீமேலையுமே வந்து அது ஆக்சுவலாக அது நார்மலாக இருக்கிறத விட கலர் வந்து அதுக்கு ரொம்ப வந்து மேல் பீட்டாவோட ஃபுல் ஷேப்பு, ஃபுல் டெய்லு எல்லாமே வந்து அந்த ஃபீமேல் அட்ராக்ட் பண்ணும்போது தான் தெரியும். பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் பிஹேவியர் ஃபாலோ பண்ணோம். இதுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து போய் பபுள் நெஸ்ட் வந்து கட்ட ஆரம்பிக்கும். நம்ம அதனால என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து தெர்மாக்கோல் ஷீட் இருக்குல்ல, தெர்மாக்கோல் ஷீட் வச்சுக்கிட்டு பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம், தெர்மாக்கோல் யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்னா வந்து இந்த நார்மலாக அந்த ஃபிஷ் கவர் இருக்கும்ல, நீங்கள் அதே கூட ஃபில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா தெர்மாக்கோல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணட்டும் சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். நல்லா அட்ராக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம பேப்பர்ஸ் எதாவது வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து அதை ரெடி பண்ணி பபுள் நெஸ்ட் கட்டுறதுக்கு அது வசதியாக இருக்கும். ஸோ நம்ம அதோட பிளான் வந்து அதே மாதிரி 20 மினிட்ஸ் அப்புறம் வந்து நம்ம பபுள் நெஸ்ட் இது வச்சுட்டோம், தெர்மாக்கோல் ஷீட் வந்து வச்சுட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது கீழே வந்து அது நல்லா பபுள் நெஸ்ட் கட்டியிருக்கும். நான் உங்களுக்கு வந்து அது பபுள் நெஸ்ட் எந்த லெவலில் கட்டியிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எடுத்திருப்பேன், வீடியோவில் ஆட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதையும் பார்க்குறேன். பார்ட் 1 வீடியோ இதோட ஓவர். ஸோ அது கொஞ்ச நேரத்தில் அது பபுள் நெஸ்ட் வந்து எந்த லெவலில் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். பட் ஆக்சுவலாக நம்ம 3 ஹவர்ஸ் ஆச்சு இந்த பபுள் நெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபீமேல் ரிலீஸ் பண்ணோம். உடனே ரிலீஸ் பண்ணக்கூடாது, ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபீமேல் ரிலீஸ் பண்ணால் போதும். ஸோ நல்லா அது கட்டின பிறகு தான் வந்து நம்ம ஃபீமேல் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நம்ம இந்த ஃபிஷ் டேங்க் அதாவது உள்ள இருக்க ஃபிஷ்ஷை வந்து நம்ம வெறும் கையிலேயே எடுத்துப்பட்டோம். ஏன்னா வந்து நமக்கு இதை ஆட்டும் போது வந்து கொஞ்சம் ஷேக்காக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால டேரெக்டாக வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இதையுமே நம்ம எடுக்கலை, ஏன்னா தண்ணி லெவல் வந்து குறையக்கூடாதுன்றதுனால நம்ம அப்படியே விட்டுட்டோம். ஸோ இதே நம்ம வீடியோ நாளைக்கு பார்ப்போம் எப்படி அது நெக்ஸ்ட்டு ப்ரீட் ஆச்சா என்னங்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நமக்கு கிட்டிங்கன்னா அடுத்து போகிற வீடியோ ரெகுலராக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.